வணக்கம் மாணவர்களே, உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் கெமிஸ்ட்ரி வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேள்வியானது நீட் 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இங்கே ஒரு வினை கொடுத்துருக்காங்க. இந்த வினையில் நம்ம மேஜர் ப்ராடக்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பின்வரும் வினையில் பெறப்பட்ட முக்கிய விளைபொருளை அடையாளம் காணவும். கீழே வந்து 4 விடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம கேள்வி எழுதிக்கிடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த சில்வர் காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஹைட்ராக்சைடு அயான் பேஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன வினைக்காரணி அப்படின்னு சொல்லி. இது என்ன வினைக்காரணி அப்படின்னா டாலன்ஸ் வினைக்காரணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாலன்ஸ் வினைக்காரணி பொதுவாக எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா டாலன்ஸ் டெஸ்ட், அதாவது டாலன்ஸ் சோதனைக்காக இதை பயன்படுத்துவாங்க. அதாவது ஆங்கிலத்தில் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாலன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, சுருக்கமாக டாலன்ஸ் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ டாலன்ஸ் டெஸ்ட் அதாவது டாலன்ஸ் சோதனை, இதை இன்னொரு மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெள்ளி ஆடி சோதனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சோதனை எதற்காக பயன்படுது அப்படின்னா ஆல்டிஹைட் மற்றும் கீட்டோன்களை வந்து வேறுபடுத்தி பார்க்கறதுக்காக இந்த டெஸ்ட் வந்து பயன்படுது. இது பொதுவாக இந்த சோதனை வந்து ஆல்டிஹைடை வந்து எளிதில் ஆக்சிஜன் ஏற்றம் அடைய செய்யும். அதே வேளையில் கீட்டோன்கள் வந்து பொதுவாக இந்த வினையில் ஆக்சிஜன் ஏற்றம் அடைவது கிடையாது. ஸோ இதன் மூலமாக நம்ம ஆல்டிஹைட் மற்றும் கீட்டோன்களை டாலன்ஸ் சோதனை மூலமாக நம்ம வேறுபடுத்தி அறியலாம். சரி, இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஆங்கிலத்தில் வந்து டாலன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ நோன் அஸ் சில்வர் மிரர் டெஸ்ட், which is a qualitative chemical test used to distinguish between aldehydes and ketones. ஸோ இந்த வினை வந்து எதை சார்ந்து இருக்கு? The principle that aldehydes are readily oxidized whereas ketones generally are not. ஸோ இதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ ஆல்டிஹைட் இருக்கு, நம்மளோட சில்வர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது மற்றும் ஹைட்ராக்சைடு அயான் பேஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து வினைபுரியும் பொழுது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆல்டிஹைடில் வந்து ஒரு ஆக்சிஜன் ஏற்றம் நடந்து நமக்கு அதனுடன் தொடர்புடைய கார்பாக்சிலேட் அயான் வந்து நமக்கு கிடைக்கிது. அதாவது கார்பாக்சிலேட் அயனி வந்து நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் மற்றும் அமோனியா வந்து கிடைக்கிது. அதை தொடர்ந்து இங்கே என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, சில்வரும் வந்து கிடைக்குது. அதாவது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆல்டிகைடில் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது. அதே வேளையில் சில்வர் வந்து உங்களுக்கு ஒடுக்கம் அடையுது. அதாவது இந்த சில்வர் ஒன்று வந்து இங்கே வந்து சில்வரோட ஆக்சிஜன் ஏற்ற எண், அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 இருக்கும். ஸோ இந்த வினையோட முடிவில் நமக்கு சில்வர் வந்து 0, அதாவது சில்வர் வந்து வீழ்படிவாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கிளாஸ், அதாவது கண்ணாடியில் வந்து அப்படியே படியும். ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரர் மாதிரியே இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதே இது தமிழில் வந்து வெள்ளி ஆடி சோதனை அப்படின்னு சொல்கிறோம். சரி, நம்ம கேள்விக்கு வருவோம். ஸோ நம்ம கேள்வியில் கொடுத்துருக்கக்கூடிய சேர்மத்தோட ஸ்ட்ரக்சர், அதாவது அமைப்பு இதுதான். ஸோ இது வந்து எது கூட வினைபுரியுது? டாலன்ஸ் ரியேஜென்ட் கூட வந்து வினைபுரியுது. ஸோ முதல்ல நம்ம சேர்மத்தில் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடு இருக்குது. ஸோ இங்கே ஒரு கீட்டோன் வந்து இருக்குது. ஸோ நம்ம டாலன்ஸ் ரியேஜென்ட் அல்லது டாலன்ஸ் டெஸ்ட் இந்த வினையின்படி ஆல்டிஹைட் மட்டும்தான் வினைபுரியும். கீட்டோன் இதில் ஆக்சிஜன் ஏற்றம் அடைவது இல்லை. அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய ஆல்டிஹைடு வந்து எதுவாக மாறும்? கார்பாக்சிலேட் அயான், அதாவது கார்பாக்சிலேட் அயனியாக மாற்றம் அடையும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய கீட்டோன் வந்து எந்தவித மாற்றமும் அடையாது. சரிங்களா? சரி, நம்ம கேள்விக்கு போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம விவாதித்ததோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளை மிகவும் சரியான விடை வந்து எது? ஆப்ஷன் 3 தான். சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த காணொளி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.